புராண காலத்தில் அசுரர்களின் சக்தி நாளுக்கு நாள் அதிகரித்தது. அவர்கள் கடின தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து பல வரங்கள் பெற்றனர். இதனால் என்ன நடந்தது தெரியுமா? தேவர்கள் பலவீனமடைந்தனர், வீரியம் குறைந்தது, ஆயுள் குறைந்தது. அவர்கள் ஒன்றிணைந்து மூவரையும் நாடினர். பிரம்மா, சிவன், விஷ்ணு. அவர்களின் வேண்டுகோள் ஒரே ஒன்று: எங்களை காப்பாற்றுங்கள், தர்மத்தை மீட்டெடுக்கவும். விஷ்ணு கருணையுடன் சொன்னார், அமிர்தத்தை பெற பார்க்கடலை கடைக்க வேண்டும். ஆனால் தேவர்கள் மட்டும் போதாது, அசுரர்களும் சேர வேண்டும். அப்படிதான் அந்த அற்புத நிகழ்வு ஆரம்பமானது. பார்க்கடல் மந்தனம். மந்திரமலை மதிலாக நின்றது. வசுகி பாம்பு கயிறாக மடங்கியது. தேவர்களும் அசுரர்களும் இரு முனைகளில் பிடித்தனர். கடல் கடைக்கத் தொடங்கிய போது அற்புதங்கள் தோன்றின. காமதேனு, உச்சை சிரவச குதிரை, ஐராவதம், கஸ்தூப மணிக்கல், இலக்குமி தேவி. இறுதியில் அமிர்த கும்பம் வெளிப்பட்டது. ஆனால் அதற்கு முன் ஒரு மிகப்பெரிய ஆபத்து தோன்றியது. காலகூட விஷம். அது உலகையே அழித்துவிடும். வலிமை கொண்டது. உலகமே ஆபத்தில் இருந்தது. அப்போது முன்னே வந்தார் சிவபெருமான். அவர் தயக்கமின்றி அந்த விஷத்தை அருந்தினார். விஷம் அவனது கழுத்தை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்த போது விரைந்து வந்தார் பார்வதி தேவி. அவள் சொன்னாள், ஓ சிவா, உலக நலனுக்காக நீங்கள் அருந்தினீர்கள், நான் உதவுகிறேன். அவள் கருணையால் விஷம் சிக்கி கீழே செல்லாமல் தடுக்கப்பட்டது. சிவனின் கழுத்தில் நீலப்பொலிவு தோன்றியது. அதன் பின் தான் அவர் நீலகண்டன் என புகழப்பட்டார். இங்கே நாம் கற்க வேண்டியது வலிமையும் கருணையும் சேர்ந்தால்தான் உலக நலம் நிலை பெறும். அமிர்தம் வெளிப்பட்டதும் அசுரர்களும் தேவர்களும் பேராசையில் மோதினர். முதலில் நாங்கள் குடிக்க வேண்டும். அசுரர்கள், இல்லை, நாங்கள்தான் பெற வேண்டும். தேவர்கள். சண்டை அதிகரித்தது. அமிர்தம் யாருக்கும் கிடைக்காமல் போகும் நிலை. அப்போது தேவர்கள் மீண்டும் விஷ்ணுவை நாடினர். நீங்களே எங்களை காப்பாற்ற வேண்டும். விஷ்ணு யோசித்தார். அசுரர்களின் பலவீனம் என்ன? பேராசை, மயக்கம். அதையே பயன்படுத்த வேண்டும். அவர் உடனே புதிய வடிவம் எடுத்தார். மோகினி அவதாரம். அவள் தோன்றியவுடன் முகம் சூரியனைப் போல ஒளிர்ந்தது. நீளமான கூந்தல் கரும்பனங்காய் அலைந்தது. கண்கள் கடலைப் போல ஆழமாக இருந்தது. நடக்கும்போது பூமியே மயங்கியது. அவளை பார்த்தவுடன் தேவர்களும் அசுரர்களும் தங்கள் சண்டையை மறந்து அவளை மட்டுமே பார்த்து மயங்கினர். மோகினி இனிமையாகச் சொன்னாள், நீங்கள் சண்டை போட வேண்டாம். நான் நடுநிலையாக உங்களுக்கு அமிர்தத்தை பகிர்ந்து தருகிறேன். அசுரர்கள் அவளது அழகில் மயங்கி சம்மதித்தனர். மோகினி அமிர்த கும்பத்தை எடுத்தாள். ஆனால் அவள் தேவர்களுக்கே அளித்தாள். அசுரர்களுக்கு வெறும் சிரிப்பே கிடைத்தது. அவர்கள் அதை கவனிக்கவே இல்லை. அவர்கள் மோகினியின் மாயையில் மூழ்கியிருந்தனர். ஒரே ஒரு அசுரன் மட்டும் புத்திசாலி, ராகு. அவன் தேவராக வேடமிட்டு அமிர்தத்தை பருகினான். சூரியனும் சந்திரனும் இதைக் கண்டு விஷ்ணுவிடம் தெரிவித்தனர். விஷ்ணு உடனே சக்கராயுதத்தை வீசினார். ராகுவின் தலை வெட்டப்பட்டது. ஆனால் ஒரு சொட்டு அமிர்தம் அவனது தொண்டைக்குள் சென்றதால் அவன் சாவே இல்லை. அவன் இரு துண்டுகளானான். தலை ராகு, உடல் கேது. இன்றும் ராகு, கேது சூரியனையும் சந்திரனையும் விழுங்க முயல்கின்றனர். அதுவே கிரகணம். இறுதியில் தேவர்கள் அமரத்துவம் பெற்றனர். அசுரர்கள் பேராசையால் தோற்றனர். இதுவே தர்மத்தின் வெற்றி. மோகினி அவதாரம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை. அழகும் அறிவும் மாயையும் அவை தர்மத்தை காப்பாற்றும் கருவியாக மாறினால் மட்டுமே உலக நன்மை உண்டாகும். சிவபெருமான் அருந்திய காலகூட விஷம் பார்வதியின் கருணையால் உலகம் காப்பாற்றப்பட்டது. விஷ்ணுவின் மோகினி மாயையால் அமிர்தம் தர்மம் பின்பற்றியவர்களுக்கு மட்டுமே கிடைத்தது. இதன் மூலம் நாம் உணர வேண்டியது, வலிமை மட்டும் போதாது, கருணை மட்டும் போதாது. இரண்டும் ஒன்றாக இணைந்தால்தான் தர்மம் நிலை பெறும். அசுரர்களின் பேராசை அழிவை கொண்டு வந்தது. தேவர்களின் ஒற்றுமை வெற்றியை கொண்டு வந்தது. இன்றும் நம் வாழ்க்கையில் பேராசை, கோபம், மயக்கம் எங்களை அழிக்க முயன்றாலும்
அறிவு, கருணை, ஒற்றுமை இருந்தால் தர்மம் நிச்சயம் வெல்லும். இந்த கதையை நீங்கள் ரசித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் பகிருங்க. இன்னும் பல புராணக் கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.